வெயிட் எங்கேயும் போயிடாதீங்க. எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன். நல்ல காதை கொடுத்து கேளுங்க. முக்கியமாக நீங்கள் ஒரு எஸ்பிஎம் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா, அதுவும் எஸ்பிஎம் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தே ஆக வேண்டும். இல்லாட்டினா நீங்கள் ஒரு பெரிய விஷயத்தை மிஸ் பண்ணிடுவீங்க. அப்படி நீங்கள் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்டாக இல்லாமல் இருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் என்ன வேணாலும் இருங்க. நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருங்க, இல்லை நீங்கள் வேறு ஒரு ப்ரொஃபஷனில் இருங்க, இல்லை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டாகவே இல்லைனா கூட பிரச்சனை இல்லை. ரைட்? இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட நாலேஜுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்? என்னோடய பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா இந்தமாரி அப்பப்போ நான் ஒரு அறிவுபூர்வமான விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நாலேஜ் ஆட் பண்ணும். அண்ட் முக்கியமாக நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஸ்பிஎம்மில் A+ எடுக்கிறதுக்கு. ஓகே வாங்க, நான் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. உங்களில் எத்தனை பேர் ஆகாயத்தை பார்த்து, மேலே பார்த்து, சூரியனை பார்த்து, ஆஹா இது என்ன ஒரு அதிசயம், எப்படி இது எரிஞ்சிங்கன்னு இருக்குது, எவ்வளோ நாளாக எரிஞ்சிங்கன்னு இருக்குது, இது எவ்வளோ நாளாக இன்னும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற கேள்வி உங்களில் எத்தனை பேருக்கு வந்திருக்கு? கை தூக்குங்க. வந்திருக்கா? ஓகே, வெரி குட். அப்படி வந்திருந்துச்சுன்னா அதுக்கான பதில் இன்றைக்கி நம்மளுக்கு கிடைக்க போகுது. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அங்கே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். சயின்ஸ் ஸ்டூடெண்ட்க்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருந்திருக்கும். ரைட்? ஒரு கண்டெய்னரை நீங்கள் வெக்யூம் ஆக்கிட்டிங்கன்னா, வெக்யூம்னா அதில் இருக்கிற உடாறு ஏரை நீங்கள் வெளியே இழுத்துட்டு எம்டி ஆக்கி ஒரு 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 பாட்டிலோ ஏதோ ஒன்று எம்டி ஆக்கிட்டிங்கன்னா அது உள்ளுக்கு நீங்கள் நெருப்பு பற்ற வைக்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா அது? ஏன்னா உள்ளுக்கு ஆக்சிஜன் இல்லை. நம்மளை சுற்றி இருக்கிற இந்த ஊடாறு ஏர் இருக்குல்ல, இந்த ஏரில் ஆக்சிஜன் அப்படின்ற சில மாலிக்யூல்ஸ் இருக்குது. இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னா இந்த நெருப்பை பற்ற வைக்கிற அந்த கம்பாஷன் ப்ராசஸ்க்கு உதவுது. ஆக்சிஜன் இல்லைனா நீங்கள் ஒன்றத்தையும் பற்ற வைக்க முடியாது, நெருப்பு எரியாது. புரியுறதா? ஓகே, இப்போ மேலே போவோம். ஸ்பேஸ் நீங்கள் கண்டிப்பாக நிறையா இந்த ஆஸ்ட்ரோநாட்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க பெரிய ஒரு டேங்க் ஒன்று பின்னாடி மாட்டியிருப்பாங்க, ஆக்சிஜன் டேங்க்குன்னு. அதை வச்சு தான் மூஞ்சில் மாஸ்லாம் போட்டு மேலே போகிறாங்க. அது இல்லைன்னா ஆக்சிஜன் இல்லாமல் செத்துருவாங்க மேலே. அப்போ மேலே ஆக்சிஜன் இல்லை. இப்போ கேள்வி என்னன்னா, ஒரு சின்ன தீப்புட்டி நெருப்பத்தி ஆக்சிஜன் இல்லாத நிலையில் நம்மளால் பற்ற வைக்க முடியல. பூமியில் ஆக்சிஜனே இல்லை, நீங்கள் எப்படி நெருப்பு பற்ற வைக்க போகிறீங்க? முடியாது இங்கே. ரைட்டா? ஆனால் அங்கே அவ்வளோ பெரிய சூரியன், அவ்வளோ பெரிய விண்வெளி, இந்த ஸ்பேஸில் எப்படி எரிஞ்சிங்கன்னு இருக்குது? இதான் கேள்வி. இதுக்கான பதில் ரொம்ப ஈஸி. சூரியன் மேலே எரிய கிடையாது. அது ஒரு தப்பான மிஸ்கான்செப்ஷன். த சன் இஸ் நாட் பேர்னிங். நீங்கள் ஒரு நெருப்பு பற்ற வைக்கிற மாரி அங்கே பற்ற வச்சு எரியல. அது சூரியன் எரிஞ்சிங்கன்னு இல்லை. சூரியனில் நடக்கிறது வேற ஒரு விஷயம். அதுக்கு பேர் தான் நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ். நான் நியூக்ளியர்னு சொன்னோடனே உடனே நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த ஹிரோஷிமா நகாசாக்கி மேலே போட்ட நியூக்ளியர் அணுகுண்டு அமெரிக்கா நாசம் பண்ண அந்த சம்பவம் கண்டிப்பாக உங்கள் யோசனைக்கு வரும். ஏன்னா அங்கே தான் நியூக்ளியர்ன்ற வார்த்தையை பார்த்துருப்போம். ஆனால் இது அது இல்லை. அது வேறு நியூக்ளியர். அது நியூக்ளியர் ஃபியூஷன்ற ஒரு ப்ராசஸ் நடக்குது. அந்த ப்ராசஸ் வேறு. நான் அப்புறம் சொல்லிக் கொடுக்குறேன். எப்படி அட்டாமிக் பாம்பு செய்கிறதுன்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன் அடுத்தது. நான் இப்போ இங்கே வருவோம். இந்த நியூக்ளியர் ஃபியூஷன்றது இது வேறு. இது ஃபியூஷன்னா சேருது. அப்போ ஏதோ 2 விஷயம் சேருது. புரியுறதா? சூரியன் அந்தமாரி இருக்கிறதுக்கு ஏதோ 2 விஷயம் சேரணும். அந்த 2 விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ஹைட்ரோஜன் அப்படின்ற ஒரு விஷயம். ஹைட்ரோஜன் கண்டிப்பாக சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். தெரியாதவங்க ஓகே, நீங்கள் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நான் நிறைய ஹைட்ரோஜன் பற்றி நான் வீடியோ போடுவேன். இதுக்கு மேலே நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க. ஓகே, ஹைட்ரோஜன் கண்ணுக்கு தெரியாத ஒரு அணு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆட்டம். நான் இந்த ஹைட்ரோஜன் இருக்குல்ல, சயின்ஸ் ஸ்டூடெண்ட், ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரியணும். இந்த என்ன எங்கே விட்டேன், இந்த ஹைட்ரோஜன் இருக்கல்லவா. ஸோ இந்த ஹைட்ரோஜன் பசங்களா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஹைட்ரோஜன் இன்னொரு ஹைட்ரோஜன் கூட சேருது. புரியுறதா? ஒரு ஹைட்ரோஜன் இன்னொரு ஹைட்ரோஜன் கூட சேர்ந்து ஒரு விஷயத்தை உருவாக்குது. அதுலேருந்து வெளியாகிறது தான் இந்த கண்ணில் பார்க்குற சூரியனோட வெப்பம்லேருந்து லைட்லேருந்து வெப்பம் எல்லாமே. ஓகே, நான் சிம்பிளாக சொல்லணும்னா அப்படி தான். நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். எஸ்பிஎம் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் போயிடாதீங்க. மற்ற நார்மல் ஆடியன்ஸ் நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நல்லது. என்னை ஃபாலோ பண்ண பாருங்கள். ரைட்? இன்னும் பார்க்க உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். ரைட்? நீங்களும் இன்னும் ஸ்மார்ட் ஆவீங்க இன்னும். ரைட்? நம்ம மாணவர்கள் மாரி. ஓகே, நான் கேளுங்க. இப்போ இந்த ஹைட்ரோஜன் பற்றி நம்ம பேசுவோமே. ஹைட்ரோஜன் அட்டம் நீங்கள் பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். மன்னிச்சிருங்க, இது ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படும். ஹைட்ரோஜன் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்? ஒரு புரோட்டான், ஒரு 0 நியூட்ரான், ஒரு எலக்ட்ரான். இப்படி தான் ஒரு ஹைட்ரோஜன் அட்டமில் இருக்கும். அப்போ அந்த அட்டமோட கரு இருக்குல்ல, கருனா அந்த நியூக்ளியஸ் இருக்குல்ல, ஹைட்ரோஜனோட நியூக்ளியஸில் ஒரு புரோட்டான், 0 நியூட்ரான். யூஸ்வலி மற்றதுக்கெல்லாம் நியூட்ரான் இருக்கும், ஆனால் ஹைட்ரோஜனுக்கு நியூட்ரான் இருக்காது. அப்போ அதோட அந்த நியூக்ளியஸில் வெறும் புரோட்டான் ஒண்டி தான் இருக்கும். புரியுறதா? ரைட். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு ஹைட்ரோஜனோட புரோட்டான் மட்டும், எலக்ட்ரானை விட்டுருவோம் வெளியே, அந்த புரோட்டான் மட்டும்
இன்னொரு ஹைட்ரோஜன் புரோட்டான் ரெண்டும் போய் மோதுது. ஹெவியான ஒரு சிச்சுவேஷன், ஹெவியான ஒரு கண்டிஷன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சூரியனோட அந்த கோர் இருக்குல்ல, அதோட அந்த சென்டர் ஆஃப் த சன், அதோட டெம்பரேச்சர் 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போவோம். ப்ரெஷர் 250 மில்லியன் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வரைக்கும் போவோம். நம்மளோட உடம்பு டெம்பரேச்சர் 37, சூரியனோட டெம்பரேச்சர் 15 மில்லியன். நினச்சி பாருங்கள். ப்ரெஷர் நம்மளோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் 1, இங்கே 250 மில்லியன் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். செத்துருவோம் கண்டிப்பாக. ஓகே, அது விட்ருவோம். கண்டிப்பாக தெரியும் சூரியனுக்கு போனால் செத்துருவோன்னு, அது வேறு கதை. ஆனால் இந்தமாரி ஒரு எக்ஸ்ட்ரீமான கண்டிஷனில் தான் சூரியனோட கோர் இருக்குது, சூரியனோட அந்த சென்டர் இருக்குது. இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன் என்ன பண்ணுதுன்னா, அங்கே இருக்கிற ஹைட்ரோஜனை போய் கொலைட் பண்ண வைக்குது, மோத வைக்குது. இப்படி மோதுறப்போ இந்த ஹைட்ரோஜனோட நியூக்ளியாயும் இந்த ஹைட்ரோஜனோட நியூக்ளியாயும் ஒன்றா மோதி மெர்ஜ் பண்ணுது. இப்படி மெர்ஜ் பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னா, டூ ப்ரோட்டான்னா இந்த ஹைட்ரோஜனில் இருக்கிற ப்ரோட்டான் ரைட் மெர்ஜ் பண்ணி டியூட்டேரியம் அப்படின்ற ஒன்று உருவாகுது. டியூட்டேரியம் வந்து ஒரு ஹெவி ஃபார்ம் ஆஃப் ஹைட்ரோஜன். அது ஒரு விதமான ஹைட்ரோஜன், ஹெவியர் ஃபார்ம் ஆஃப் ஹைட்ரோஜன், ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியணும். ஸோ 2 புரோட்டான் மோதி டியூட்டேரியம், அப்புறம் என்ன நியூட்ரினோ, அப்புறம் பொசிட்ரான் அப்படின்றது உருவாகுது. அந்த பொசிட்ரானும் நியூட்ரினோ விட்டுருவோம், அது வேறு டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். ஆனால் அந்த டியூட்டேரியம் இருக்குது அல்லவா, இது என்ன பண்ணோம்னா, இது சும்மா இருக்காது. டியூட்டேரியம் வந்து ஒரு ஹெவி ஃபார்ம் ஆஃப் ஹைட்ரோஜன். இது போயிட்டு இன்னொரு ஹைட்ரோஜன் கூட போய் மோதுது. புரோட்டான்னா அந்த ஹைட்ரோஜனோட புரோட்டான், அந்த நியூக்ளியஸ். ஆனால் அங்கே 2 புரோட்டான் போட்டுக்கிறது என்ன அர்த்தம்னா, த நியூக்ளியாய் ஆஃப் த ஹைட்ரோஜனோட நியூக்ளியஸ் வந்து புரோட்டான் இருக்குது, இன்னொரு ஹைட்ரோஜன் நியூக்ளியஸில் புரோட்டான் இருக்குது. ஸோ இந்த 2 புரோட்டானும் மோதுது, டியூட்டேரியம் உருவாகுது. இப்போ டியூட்டேரியம் என்ன பண்ணுது, இன்னொரு ஹைட்ரோஜன் நியூக்ளியஸில் இருக்கிற புரோட்டான் கூட போயிட்டு மோதுது. மோதி H3 ஹீலியம் 3 அப்படின்ற ஒன்று உருவாகுது. புரியுறதா? ஹீலியம் 3 உருவாகுனதுக்கு பிற்பாடு கூடவே சேர்ந்து காமா ரேஸும் உருவாகுது. அது நம்ம கண்ணுக்கு தெரியாத கதிர்னு வச்சுக்கோமே, நம்ம அப்புறம் லேட்டர் ஆன் பார்ப்போம். ஆனால் நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுது இந்த ஹீலியம் 3. ஹீலியம் 3 என்ன நம்ம பண்ணதுக்கப்புறம் போயிட்டு இன்னொரு ஹீலியம் 3 கூட போய் மோதி ஹீலியம் 4 மாறிடும். இது நடக்கிறப்போ 2 புரோட்டான் வந்து அதை விட்டு வெளியாகுது. இந்த மொத்த ப்ராசஸ் நடக்கையில் நம்மளுக்கு அதிகமான அளவு லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி உருவாகுது. இதை நம்ம மேத்தமெட்டிக்கலி கால்குலேட் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாத்தா இருப்பார்ல வெள்ளை முடி வச்சுக்கிட்டு, நீங்கள் கூட கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. E=mc² இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிச்ச ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர் கண்டுபிடிச்ச இந்த E=mc² ஈக்குவேஷனை வச்சு இது மோதுறப்போ இந்த 2 விஷயங்கள் மோதி அதுலேருந்து இந்த காமா ரே, இந்த லைட் எனர்ஜி, ஹீட் எனர்ஜிலாம் எவ்வளோ வெளியாகுது, முக்கியமாக இந்த லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி வெளியாகுது. ஏன்னா இங்கே என்ன நடக்குதுன்னா, E=mc² ஈக்குவேஷன் பிரகாரம் மேஸ் வந்து இங்கே மேஸ் வந்து மாறுது. ஹைட்ரோஜனோட மேஸ் வேறு, ஹீலியமோட மேஸ் வேறு, மேஸ் மாற்றம் நடக்குது. ஜிசிஎம்டே ப்ரூபா இப்படி நடக்கிறப்போ நம்ம உடனே E=mc² ஈக்குவேஷனை வச்சு நம்ம கல்குலேட் பண்ணோம்னா, இந்த ஜிசிஎமோட மாற்றம், மேஸ் மாற்றம் எந்த அளவுக்கு எனர்ஜியை வெளியாக்குது அப்படி நம்ம கல்குலேட் பண்ண முடியும். இப்படி பண்ணையில் ஈவன் அ ஸ்மால் சேஞ்சஸ் இன் தட் மேஸ் வில் ரிசல்ட் இன் அ லார்ஜ் எனர்ஜி. ஸோ அந்த எனர்ஜி வந்து லைட் எனர்ஜி அண்ட் ஹீட் எனர்ஜியாக வெளியாகுது. அந்த லைட் எனர்ஜியை தான் நம்ம சூரியனை பார்க்குறப்போ நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ஒளி, அந்த ஹீட் எனர்ஜி தான் சூரியன்லேருந்து வர அந்த வெப்பம். இந்த ஒளியும் வெப்பமும் நடக்கிறதுக்கு காரணம் நியூக்ளியர் ஃபியூஷன். திருப்பி வரேன், 2 புரோட்டான் ஒன்றா சேர்ந்து டியூட்டேரியம், பொசிட்ரான், நியூட்ரினோவாக மாறுது. டியூட்டேரியம் போயிட்டு இன்னொரு புரோட்டான் கூட சேர்ந்து ஹீலியம் 3 அண்ட் காமா ரேஸ் ஆகுது. ஹீலியம் 3 போயிட்டு இன்னொரு ஹீலியம் 3 கூட சேர்ந்து ஹீலியம் 4 அண்ட் 2 புரோட்டான்ஸ் உருவாகுது. ஆக மொத்தம் ஆரம்பத்தில் இருந்த இந்த ஹைட்ரோஜன் கடைசியாக ஹீலியமாக மாறுது. இந்த மாற்றம் தான் நம்மளுக்கு சூரியனோட ஒளியும் வெப்பமும் தருது என்று சொன்னால் மிகையாகாது. அப்பா, புரியுறதா? மற்றவங்க சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக புரியணும், ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக புரியலன்னு சொல்லாதீங்க. ஜென்ரல் ஆடியன்ஸ், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். புரியலன்னா என்கிட்ட காமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு இன்னும் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் சொல்லிக் கொடுத்த ரொம்ப ஒரு சிம்பிளிஃபைட் வெர்ஷன் தான், புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக தமிழ் தெரிஞ்ச தமிழ் மக்களுக்கு அனுப்பி விடுங்க. ஏன்னா என்னோட நோக்கம் நம்ம சமுதாயத்தை ஒரு படித்த சமுதாயத்தை ஆக்கணும், நாலேஜபிள் சமுதாயமாக ஆக்க வேண்டும். ஓகே, என் தமிழில் பிழை இருந்துச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சிருக்கேன், நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் அங்கங்கே பிழை இருக்கும். அண்ட் ஐ லவ் யூ ஆல். அடுத்தது என்ன வீடியோ செய்யணும்னு சொல்லுங்கள், நான் அதையுமே செஞ்சிடறேன். தேங்க்யூ, குட் பை.